ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரவுண்ட் நெக் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்ப்போம். கழுத்துடைய அகலம் 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்துடைய இறக்கம் 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். கீழ்கழுத்துடைய அகலம் 2 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் கீழ்கழுத்தும் இறக்கமும் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் சுடிதார்ன்றதுனால தான் 5 இன்ச் வச்சு இறக்கம் வச்சுருக்கேன். உங்களுக்கு இறக்கம் அதிகமாக வேணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேணால் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க் பண்ண இடத்துல கீழ் ஜாயின் போட்டுக்கோங்க. வளைவாக கொண்டு வந்துடுறேன். அந்த மார்க்லேயே கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெளிவாக புரியணுன்றதுக்காக தான் நான் வீடியோவை ஸ்லோவாக மூவ் பண்ணுறேன். நீங்கள் ரவுண்ட் நெக் அழகாக கட் பண்ணிட்டீங்கன்னா கழுத்து பார்க்க அழகாக இருக்கும். நான் கழுத்தில் ரவுண்ட் நெக்கில் நான் கிராஸ் பீஸ் வைக்காமல் ஸ்ட்ரெயிட் பீஸில் தான் தைக்க போகிறேன். ஸ்ட்ரெயிட் பீஸு 1 இன்ச் அகலத்துக்கு எடுத்துக்கிறேன். இதுவே நீங்கள் வந்துட்டு லைனிங் சுடிதாராக இருந்தால் கழுத்து தைச்சி பரட்டிப்பீங்க. இப்போ சாதா சுடிதார்ன்ற பட்சத்தில் நீங்கள் கழுத்து பீஸ் கொடுத்து தான் தைக்கணும். சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடில் தான் நம்ம பீஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு ஏற்றணும். 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கோங்க. ரவுண்ட் நெக்கில் அந்த வளைவு பகுதி வரும்போது நம்ம ஃப்ளீட் கொடுத்துக்கணும். அரை இன்ச்சுக்கு பக்கத்தில் ஃப்ளீட் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளீட் பக்கத்தில் குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு கழுத்து நல்லா ரவுண்டாக இருக்கும். ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கு இடையில் இருக்க கேப்பு அரை இன்ச்சு இருந்தால் போட்டோம். கால் இன்ச் அளவுக்கே தையல் போட்டுக்குங்க. ஃப்ளீட்டுக்குள்ளே உடுக்கிற துணியை 6 இன்ச் அளவுக்கே உள்ளே கொடுத்துக்கோங்க. ரவுண்ட் நெக்கில் நீங்கள் கிராஸ் பீஸில் தையல் கொடுக்குறதுன்றனால ரவுண்ட் நெக்கில் வளைவு முடிகிற வரைக்குமே நீங்கள் ஃப்ளீட் கொடுத்துக்குங்க. எப்படி ஃப்ளீட் கொடுக்குறது நல்லா பார்த்துக்கோங்க. அதையே நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கழுத்து ஃப்ளீட் கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி கழுத்தை திருப்பி தான் கொடுக்கணும். நீங்கள் கழுத்தை இழுத்து பிடிச்சிங்கன்னா ரவுண்ட் நெக் வராது. நம்மளை ஃப்ளீட்டுக்கு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரிஜினல் பீஸை கரெக்டாக திருப்பி கொடுங்க.
இந்த ஃப்ளீட் கொடுக்கும்போதே உங்களுக்கு கழுத்து ரவுண்டாக அழகாக தெரியும். இந்த ஃப்ளீட் கொடுத்துருக்க இடத்துல எல்லாமே நீங்கள் டக்கா போட்டுக்கோங்க. அதுவும் ஸ்ட்ரைட்டாக போடாதீங்க, கிராஸாக கட் பண்ணி கொடுங்க. கொஞ்சம் பக்கத்துலேயே கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு படிமான தையல் போடணும். அடியில் இருக்க பீஸ் இருக்குங்க இல்லையா, அது வந்துட்டு சுடிதார் பக்கம் இல்லாமல் கழுத்து பீஸ் பக்கமாகவே திருப்பி கொடுத்துக்குங்க. இப்போ ஊசியோட தையல் போட்டுக்கோங்க. சுடிதார் பீஸில் போடாமல் கழுத்து பீஸ்லேயே ஊசியோட தையல் போடுங்க. இந்த ஃப்ளீட்லாம் ஒரே ஈவனாக வச்சு தையல் போடுங்க. முன்ன பின்ன தள்ளாமல் மடித்து கொடுக்காம ஒரே ஈவனாக வச்சு இப்படிமான தையல் போடுங்க. ஊசியோடையே தையல் போடுங்க. எல்லா ஃப்ளீட்டையுமே ஈவனாக வச்சுக்கிங்க. இந்த படிமான தையல் போடும்போதும் நீங்கள் கழுத்தை இழுத்து பிடிச்சி தைக்கக்கூடாது. படிமான தையல் போட்டதுக்கப்புறம் பேக் சைடு திருப்பிக்கோங்க. கழுத்து பீஸோட எட்ஜில் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட போட கழுத்தை வளைச்சி கொடுங்க. நீங்கள் ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு தையல் போடுறீங்களோ அதே கணக்குலேயே தான் முடிகிற வரைக்குமே தையல் போடணும். ஒரு இடத்துல ஏற்றி ஒரு இடத்துல இறக்கி போட்டிங்கன்னா கழுத்து ஃபினிஷிங்காக இருக்காது. 6 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிங்கன்னா 6 இன்ச்சையே கண்டினியூ பண்ணுங்கள். 1 இன்ச் அளவுக்கு தையல் போட்டிங்கன்னா 1 இன்ச்சே கண்டினியூ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கழுத்தோடைய ஃப்ரண்ட் சைடு திருப்பிக்கோங்க. சுடிதாரோட ஃப்ரண்ட் சைடு திருப்பி ஊசியோட கழுத்தில் தையல் போடுங்க. இந்த ஊசியோட தையல் போடும்போதும் கூட கழுத்தை இழுத்து பிடிச்சி தைக்காமல் கழுத்தை வளைச்சி கொடுங்க தையல் போடும்போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.